மக்களே, இனி இவர்களும் ரேஷன் பொருட்கள் வாங்கலாம். வெளியான சூப்பர் அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்களின் நன்மைகளை கருத்தில் கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலம் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் மலிவு விலையிலும் இலவசமாகவும் அரிசி, பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாக பலனடைந்து வருகின்றனர். அதேபோல ரேஷன் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம், புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல் போன்றவைகள் குறித்தும் தமிழக அரசினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் குடிமக்கள் சேவைகளை உறுதி செய்யும் வகையில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான குறைதீர்ப்பு முகாம் எப்போது என்கிற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரேஷன் பொருட்களில் வழங்கப்பட்ட பொருட்களில் குறைபாடுகள் இருந்தால் அது குறித்து புகார் தெரிவிக்கலாம். இது குறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்துக்கான மாதாந்திர குறைதீர் முகாம் சென்னையில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. நகரில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகளின் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான தகவல்களை பெறுவதுடன் குறைகளை தெரிவித்து நிவர்த்தி பெறலாம். மேலும் ரேஷன் பொருள் பெற நேரில் வர இயலாத மூத்த குடிமக்களுக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். அதனை அங்கீகரிக்கப்பட்ட நபர்களிடம் கொடுத்து பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேங்க்யூ.